الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரமலானுடைய இந்த 26வது இரவு தொழுகையை முடித்துவிட்டு குர்ஆன் ஹதீஸுடைய செய்திகளை கேட்பதற்காக அமர்ந்திருக்கின்றோம். வல்ல ரஹ்மான் நம் அனைவர்கள் மீதும் தன்னுடைய பிரத்யேகமான ரஹமத்தையும் மன்னிப்பையும் பொருத்தத்தையும் வழங்குவானாக என்று கூறிக்கொண்டு, குர்ஆனிலே கூறப்பட்ட ஓமைகள் உதாரணங்கள் என்ற அடிப்படையில் குர்ஆனில் இறை மறுப்பாளர்கள், இறைவனை ஏற்றுக்கொண்டவர்கள், இவர்களுக்கு ஒரு உதாரணத்தை அல்லாஹ் சொல்கின்றான். நாம் பார்த்த எல்லா உதாரணங்களுமே அடிப்படையான கொள்கை விஷயத்தில் தான் அல்லாஹ் உதாரணங்களை எடுத்து வைக்கின்றான். எட்டுக்கால் பூச்சியை சொல்லும் பொழுது அவருடைய கொள்கை பலகீனமான கொள்கை, இறைவனை நம்பிய இவருடைய கொள்கை உறுதிமிக்க கொள்கை. அதே போன்று அவர்கள் வணங்கக்கூடிய அந்த வணக்க வழிபாடுகள் இறைவனை விடுத்து வேறு யாரிடத்தில் யாரை வணங்குகின்றார்களோ அல்லது யாரிடத்தில் அவர்கள் தங்களுடைய தேவைகளை கேட்கின்றார்களோ அது ஒரு ஈக்கு சமமாக இருக்கின்றது. அது ஒரு பலகீனமானது. மனிதர்கள் பலகீனமானவர்கள். ஆக ஒரு பலகீனமான ஒருவரை இன்னொரு பலகீனமான ஒருவரிடத்திலே தன் தேவைகளை கேட்கின்றார்கள் என்று அல்லாஹ் என்ன செய்தான்? அந்த எல்லாமே அடிப்படை கொள்கைகளுக்கு உதாரணங்களாக வைத்தான். அதை போன்று ஈமானிலே இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் உதாரணத்தையும், இந்த ஈமான் இல்லாத மற்றவர்களுக்கு உள்ள ஒரு உதாரணத்தையும் சொல்லும் பொழுது, ஈமானில் உள்ளவர்கள் ஒளியிலே இருக்கின்றார்கள், பிரகாசத்திலே இருக்கின்றார்கள், வெளிச்சத்திலே இருக்கின்றார்கள். ஈமான் இல்லாத மற்றவர்கள் பல இருள்களிலே அவர்கள் இருக்கின்றார்கள். கொள்கையிலே தடம் புரண்டவர்களாக இருப்பார்கள், கொள்கையிலே உறுதி இல்லாதவர்களாக இருப்பார்கள் என்பதற்கு அல்லாஹ் அந்த இருள்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். இந்த வசனத்துல 24, 39, 40 இந்த 2 வசனங்கள் சொல்லும் போது, வல்லதீன கஃபரு அஅமாலுஹும் கஸராபி, காஃபிராகி விட்டார்களே அவருடைய அந்த செயல்கள் எல்லாம் கஸராபின், அது காணல் நீரை போன்றிருக்கின்றது. அது எப்படி இருக்கின்றது? காணல். அவர் செய்கின்ற நற்செயல்கள் அல்லது அவர்கள் வணங்கக்கூடிய வணக்க வழிபாடுகள் இவைகள் எல்லாம் ஒரு காணல் நீரை போன்று. வணக்கத்தின் மூலியமாக அவர்கள் எதை எதிர்பார்க்கின்றார்கள்? இறைவனுடைய பொருத்தத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும், நாம் இந்த உலகத்திலே நல்ல முறையில் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் தங்களுடைய வணக்கத்தை செலுத்துகின்றார்கள். ஆனால் இது ஒரு நன்மையை பயக்குமா, அவர்களுக்கு இது பலனளிக்குமா என்றால் அது ஒரு காணல் நீரை போன்றது. எப்படி ஒரு தண்ணீர் தாகம் உள்ளவன் தண்ணீரை தேடி ஒரு இடத்தில் செல்கின்றான், அப்படி செல்லும் பொழுது அந்த இடத்துல அவன் தண்ணீரை அவன் பெற்றுக்கொள்ள மாட்டான். காணல் நீராகத்தான் அவனுக்கு தெரியும், அதைத்தான் அவன் பெற்றுக்கொள்வான். எந்த பொருளையும் அவன் பெற்றுக்கொள்ள மாட்டான். அந்த இடத்துல அல்லாஹ்வைத்தான் அவன் பெற்றுக்கொள்வான். அங்கே போனதுக்கு பின்புதான், ஆஹா, நம்ம தண்ணி என்று நினைத்து வந்தோம், தண்ணி இல்லையே, இது என்னடா பெரிய கொடுமையா இருக்கின்றது, இது கடவுளுடைய செயலா இருக்கின்றது என்று அந்த நேரத்திலே கடவுளை நினைக்குகின்றான், இறைவனை நினைவு கூறுகின்றான்.
சரி, அதற்கடுத்து இவருடைய அந்த செயல்கள் இது எதற்கு ஒப்பிட்டு சொல்கின்றான் என்றால், ஒன்று காணல் நீர், இன்னொன்று ஆழமான கடலிலே உண்டான இருளுகளை போன்றிருக்கின்றது. எப்படி இருளுகள்? ஒரு அலை, அதற்கு கீழ் ஒரு அலை, அதற்கு கீழே ஒரு மேகம், மேல ஒரு அலை அடிக்குது. அந்த மேல இருக்கும்போது கொஞ்சம் வெளிச்சம் அவருக்கு தெரியுது. அதற்கடுத்து ஆழ்கடலிலே ஒரு அலை அடிக்கின்றது. அந்த அலை அடிக்கும் போது இன்னும் இருந்து கூடுகின்றது. அந்த கடலிலே இன்னும் அதற்கு கீழ் அவன் செல்லும் பொழுது ஒரு மேகத்தை போன்று ஆகி சுத்தமாக இருளாக ஆகிவிடுகின்றது. சரி, இதான் அகரது எந்த அளவுக்கு இருள் ஆகிவிடும் என்று சொன்னால், ஒரு தண்ணியிலே ஒரு மனிதன் மூழ்கும் பொழுது, அது கடல் ஆழமானது, அதுதான் கடலை எல்லாம் உண்மையாக உதாரணமா எடுத்து வைத்து அவன் கீழே செல்ல 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 முதல்ல கொஞ்சம் ஒரு அலை வரும், அங்க கொஞ்சம் லேசா வெளிச்சம் இருக்குது. அதற்கடுத்து கீழே செல்லும் பொழுது இன்னும் அந்த வெளிச்சம் மாறி இருள் வருது. அதற்கடுத்து கீழே செல்லும் பொழுது ஒரு மேகத்தை போன்று அவனுக்கு ஆகிவிடும். ஹத்தா இதா அகரது எதகு லம் எக்கதியராக, அவன் கையை அந்த இடத்திலே வெளிப்படுத்தினால் அவனால் கையை பார்க்க முடியாது. அந்த அளவிற்கு இருள் சூழ்ந்து விடுகின்றது. வமல்லம் யஜஅலில்லாஹு நூரன் ஃபமா லஹு மின் நூர், யார் அல்லாஹ் பிரகாசத்தை ஏற்படுத்தவில்லையோ அவர்களுக்கு பிரகாசம் ஒளி என்பதை கிடைக்காது என்று சொல்லிட்டான். அப்ப இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அல்லாஹ் இதை ஒளியை உதாரணமாக ஆக்கி, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத மற்றவர்களுடைய அந்த கொள்கை அது இருள் சூழ்ந்த கொள்கையாக இருக்கும். அது ஒரு இருள் அல்ல, பல இருள்கள் இருக்கும். அதுல இருளுக்கு மேல் இருள், இருளுக்கு மேல் இருள். அவன் தத்தளித்துக் கொண்டே இருப்பான். ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது கூட, இந்த அதாவது இறை நம்பிக்கையில உறுதி இல்லாத மனிதர்களை பற்றி சொல்லும் பொழுது, முதபுதபீன பைனதாலிக்க லாயிலாக ஹாவுலாகி வலாயிலாக ஹாவுலாகி, முதபுதபீன பைனதாலிக்க இரண்டுக்கு மத்தியில் அவர்கள் தத்தளித்துக் கொண்டிருப்பார்கள். லாயிலா ஹாவுலாய், இங்கு வந்தாலும் அது இல்லை, வலாயிலாக ஹாவுலாய், அங்க போனாலும் கிடைக்க மாட்டேங்குது, இங்க வந்தாலும் கிடைக்கல, அங்க போனாலும் கிடைக்கல, எங்க போனாலுமே நமக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, கைகூட மாட்டேங்குது. இப்படித்தான் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? தத்தளித்தவனாக அவன் ஒரு இருளுக்குள்ளே மாட்டிக்கொண்டால் எப்படி அவன் சிரமப்படுவானோ, அதிலிருந்து வெளியே வர முடியாமல் கஷ்டப்படுவானோ, அதுபோன்றுதான் இந்த ஏகத்துவ கொள்கையில் இல்லாத ஒரு மனிதருக்கு நிலை ஏற்படும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அப்ப இந்த இருளுகள் அப்படிங்கிறது குர்ஆன்ல பொதுவாக நம்ம சொல்லும் போது அப்படின்னு சொல்லணும்னா வெளிச்சம் இருள் அப்படிதான் சொல்லுவோம். ஆனால் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லக்கூடிய எல்லா இடத்திலுமே எப்படி சொல்கிறான் என்று சொன்னால் இருளுகள் இருளுகள் என்றே சொல்லுவான். பல இடத்துல இதே வார்த்தையை சொல்லுவான். அதாவது ஒரு இடத்துல ஒரு வசனத்துல சொல்லும் பொழுது குர்ஆன் பக்ராவுடைய ஆரம்பத்துல வரும், மஸலுஹும் கமஸலில்லதி இஸ்தௌகத நாரா ஃபலம்மா அல்லாஹ் மா ஹவுலஹு ஸஹபல்லாஹு பிநூரிஹிம் வ தரகஹும் ஃபீ ظுலுமாத்தின் லா யுப்ஸிரூன். ஒரு நெருப்பை மூட்டி அந்த நெருப்புடைய வெளிச்சத்திலே அவன் சென்று கொண்டிருக்கும் பொழுது அந்த நெருப்பை கடந்த உடனேயே அவன் தரக்கவும் பல இருளுகளிலே அவன் மாட்டிக் கொள்கின்றான். ஒரு நெருப்பை மூட்டி அந்த நெருப்ப வெளிச்சம் கிடைக்க வரைக்கும் போயிட்டே இருக்கிறான். அந்த நெருப்புடைய வெளிச்சம் முடிஞ்சதுக்கு பின்னாடி பார்த்தா முழு இருட்டு, கம்மிருட்டாக பல இருள்கள் அங்கே அவருக்கு சூழ்ந்து கொள்கின்றது. எங்கிட்டு போறது, இந்த பக்கம் போறதா, எந்த பக்கம், எந்த திசையும் அவருக்கு தெரியவில்லை. இப்ப இந்த இருளுகள் ஏன் அல்லாஹ் சொல்றேன் குர்ஆன்ல? வெளிச்சத்துக்கு சொல்லும்போது மட்டும் ஒருமை வார்த்தையை பயன்படுத்துறான், நூர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறேன். இருளுகளை சொல்லும் பொழுது மட்டும் என்ன செய்யணும்னா பன்மையான வார்த்தைகள் எல்லா குர்ஆன்ல எல்லா இடத்துலையும் அதே வார்த்தை வரும், நூறு மாத்தின். அதாவது இந்த கொள்கை சம்பந்தமா சொல்லும் பொழுதெல்லாம் ஈமானை ஈமானுக்கும் ஈமானுக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த கொள்கையும் உள்ள உதாரணங்கள் எல்லாம் சொல்லும் பொழுது எப்படி சொல்கிறான்னு சொன்னால் இருளுகள் இருளுகள் என்றே அல்லாஹ் சொல்லி வருவான். இக்காரணம் என்ன? இங்க ஒரு உண்மை, அறிவியல் உண்மையை அல்லாஹ் உள்ள வைத்திருக்கின்றான். ஒன்று, இவனை பற்றி சிந்திக்கும் பொழுது இவன் கொள்கையிலே ஒரு உறுதிப்பாடு இல்லாத ஒரு மனிதனுடைய நிலை இப்படித்தான் இருக்கும்.
அதான் நினைக்கிறான். இங்க போனா சரியாயிருமா, அங்க போனா சரியாயிருமா, இவட்ட போய் ஓதி பார்த்தா சரியாகுமா, இல்ல அங்க போய் கயிறு மந்திச்சு போடலாமா, இவட்ட கயிறு மந்திச்சு போடலாமா, இங்க தாயத்து போடலாமா, அங்க தாயத்து போடலாமா, இப்படி அவன் என்ன செய்வான், தன்னுடைய தேவையை நிறைவேற்றுவதற்கு வேண்டி தத்தளித்துக் கொண்டே இருக்கின்றான். கொள்கையில் உள்ளவர்கள் அவர்கள் இறைவனின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் ஒரே நம்பிக்கை, என்ன ஆனாலும் சரி அல்லாஹ் தான், எனக்கு என்ன நடந்தாலும் அல்லாஹ் ஒருவனால் தான் அது முடியும், வேற யாராலும் அதை நீக்க முடியாது அப்படிங்கிற உறுதியான நம்பிக்கை. அது முஸ்லீமாக இருந்தாலும் சரி, முஸ்லீம் அல்லாஹ் இருந்தாங்க, முஸ்லீமாக இருக்கக்கூடியவர்களையே அந்த அல்லாஹ் மீது நம்பி, அல்லாஹ் நம்புவாங்க எல்லா பேரும், அல்லாஹ் நம்பாதவர்கள் யாரும் கிடையாது, எல்லாருமே அல்லாஹ் நம்புறாங்க, மறுமையை நம்பியிருப்பாங்க, கபருடைய வேதனையெல்லாம் நம்புறாங்க, நாளைக்கு சொர்க்க நரகம் கேள்விகளுக்கு எல்லாம் இருக்கதை செய்யணும். எல்லாத்தையும் நம்பினா கூட அல்லாஹுவால் முடியாது, அல்லாட்ட நம்ம நெருங்க முடியாது, நெருங்குறதுக்கு நம்மளால நமக்கு அந்த அளவுக்கு நல்ல மனிதர்கள் கிடையாது, சில நல்ல மனிதர்கள் இருக்கின்றார்கள், அவங்கள வச்சுதான் நம்ம அல்லாட்ட போக முடியும் அப்படின்னு நினைக்கிற பார்த்தீங்களா. அப்ப அவங்க என்ன செய்யறாங்க, ஒவ்வொரு அவுளியாவா தேடி தேடிச்சது, இந்த தரிகா போலாம், அந்த தரிகா போலாம், அந்த ஷேக்கிட்ட போலாம், இந்த ஷேக்கிட்ட போலாம், இப்படி போவாங்க. ஆனால் அல்லாஹ்வை நம்பியவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கின்றான், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி நபி அவங்கதான் அவங்களுக்கு யாரு வழிகாட்டி, நபிதான் அவங்களுக்கு ஷேக், நபியுடைய மார்க்கம் தான் அவங்களுக்கு தரீக்கத். அந்த தரீக்காவை விட்டு விடுவார் எந்த ஒன்றுக்கும் போக மாட்டார்கள். எவ்வளவு பெரிய சிரமங்கள் வந்தாலும் சரி, எல்லாத்திற்கும் அடிப்படையாக எதெடுப்பார்கள், குர்ஆனையும் ஹதீஸையும் எடுத்து பார்த்து தெரிந்து கொள்வார்கள். இதில் இல்லாத மற்றவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் அவர்களுக்குள்ளே பிளவுபட்டு கிடப்பார்கள். அவர்கள் கொள்கை ரீதியில இவரை நம்பினால் இவருடைய மார்க்கத்தின் பின்பற்றி போனால் சரியாகிவிடும், இவரை பின்பற்றி போனால் சரியாகிவிடும். நம்ம உதாரணத்துக்கு எடுத்தால் மதுஹப்னு சொல்றோம், அதுல 4 மதுஹப், அதுல போர்டிலே போட்டு வச்சிருப்பாங்க, 4 மதுஹபில் ஏதாவது ஒரு மதுஹபை நீங்கள் பின்பற்றுபவர்கள் தான் இங்கே தொழுக வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம், ஷாஃபி மதுஹப்காரங்களா இருந்தா நீ ஷாஃபி மதுஹபை பின்பற்றி தொழு, ஹனஃபி மதுஹபா இருந்தா ஹனஃபி மதுஹபை பின்பற்றி தொழு. இப்ப இந்த மதுஹப், அப்ப இந்த 2 பேருடைய கொள்கை சரியா தவறா அவங்களுக்கே தெரியல, அவங்களுக்கு தெரியாத என்ன சொன்னாங்க, அது எப்படி எழுதி வச்சிருப்பாண்டா, மதுஹபுனா ஹக்குன் வ கைருஹு பாத்தில், நான் கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய மதுஹப் ஹனஃபியா நானு அதுதான் சத்தியம், ஷாஃபி மதுஹப் அது பாத்தில், அது தவறு. இப்படி ஒவ்வொருவரும் நம்பணுமா, ஒவ்வொரு ஷாஃபி மதுஹப்காரங்க என்ன சொல்லணுமா, ஹனஃபி மதுஹப் தப்பு, நான் கொண்டிருக்கக்கூடிய ஷாஃபி மதுஹப் தான் சரி. எவ்வளவு கருத்து முரண்பாடு பாருங்க. ஆனா எல்லாம் 4 சேர்ந்து ஒண்ணுவாங்க. 4 மதுஹபில் ஏதாவது ஒரு மதுஹபை பின்பற்றினால் தான் பள்ளியிலே தொழுக வேண்டும் என்று எழுதி போட்டிருக்கிறாங்க. சரி ரைட்டு, அப்ப 4 மதுஹப் என்ன சொல்லணும், சத்தியமானது, உண்மையானது, நாளையில எது வேணாலும் நீங்க பின்பற்றி போலாம் என்று சொல்றதுக்கு பாடமாக எப்படி சொல்றாங்க, நான் கொண்டிருக்கக்கூடிய மதுஹப் சத்தியம், அடுத்த மதுஹப் அசத்தியம், இப்படி ஒவ்வொரு மதுஹபை உள்ளவர்களும் நம்ப வேண்டும் என்று எழுதி வைத்திருக்காங்க. அப்ப கொள்கையில் என்ன இல்ல தெரியவில்லை. ஒண்ணு சொல்லுங்க, ஹனஃபி மதுஹப் தான் சரியான மதுஹப், மற்ற எல்லாம் பார்த்தீங்கன்னா நீ ஷாஃபியா நீ சொர்க்கம் போக முடியாது, நீ மாலிகா நீ சொர்க்கம் போக முடியாது, அல்லது நீ ஹனஃபியா நீ சொர்க்கம் போக முடியாது அப்படின்னு சொல்லணும். அதான் பாத்திலுக்கு அர்த்தம். பாத்தில்னாவே என்ன அர்த்தம், தவறானதுன்னு அர்த்தம். அப்ப நான் கொண்டிருக்கக்கூடிய மதுஹப் சரியானது, மற்ற மதுஹப் தவறு அப்படின்னு சொல்லிட்டா முடிஞ்சு. நீங்க ஷாஃபி மதுஹப் யாரையும் நம்பவே கூடாது. ஆனா அதுக்கு சரிதான், இதுக்கு சரிதான், எல்லாம் சரிதான். அதே நேரத்தில் நான் ஹனஃபியில தான் இருப்பேன், நான் ஷாஃபியில தான் இருப்பேன், நான் மாலிகில தான் இருப்பேன். அப்ப கொள்கை அவர்கள் அல்லாஹ்வை நம்பலன்னு சொல்ல முடியுமா, அல்லாஹ்வை 2 அல்லாஹ்னு சொல்றாங்களா, அல்லது வேற கொள்கை ரீதியில கருத்து வேறுபாடு, ஒரு கருத்து வேறுபாடும் இல்லை. என்னைக்கு குர்ஆனையும் ஹதீஸையும் விட்டு விட்டு அவர்கள் வேறொன்றை கையில் எடுக்கின்றார்களோ அவர்கள் கொள்கை எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருள் சூழ்ந்ததாகத்தான் இருக்கும். அதுல அவர்களுக்கு விடை கிடைக்காது, விடை கிடைக்காம தத்தளித்துக் கொண்டிருப்பார்கள். 4இல் ஒன்றை பின்பற்றும் என்று சொல்வார்கள், ஆனால் 4ஐயும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்வார்கள். இதே மாதிரிதான் தரீக்காவா இருந்தாலும் சரி, அந்த தரீக்கா இன்னைக்கு நூற்றுக்கணக்கான தரீக்காக்கள் இருக்குது. இந்த தரீக்காக்கள் என்ன, காதிரியா தரீக்கா ரொம்ப பெரிய சிறந்த தரீக்கா, அது அவங்க அது பெருமையா பேசிக்குவாங்க. அடுத்து ஷாதிரியாவில் இருக்கக்கூடிய அவங்க அதை பெருமையா பேசுவாங்க. இப்படி ஒரு தரீக்காக்கில் உள்ள எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்னு சொன்னால் பரவாயில்லை, எதுல வேணாலும் இருந்துக்கலாம், எந்த தரீக்கா ஏதாவது ஒரு தரீக்காவில் இருக்கணும். ஆனால் அந்த தரீக்காக்களுக்குள்ள என்ன இருக்கும், நான் உயர்ந்தவரு, இந்த தரீக்காத பழமையான தரீக்கா, இது அவங்க திஷ்டியா தரீக்காத அழிவில்லா வரைக்கும் போகுது என்றெல்லாம் அவருக்கு பிளவுகள் ஏற்பட்டு அப்ப எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால் கொள்கையிலே தட்டளித்தவர்களாக இருப்பார்கள். பல இருள்கள் அங்கே சூழ்ந்திருக்கும். இதே போலதான் காப்பீர்கள் இருக்கும்.
இந்த இருள்ங்கிற வார்த்தையை மட்டும் ஏன் அல்லாஹ் இருள்கள் சொல்லிட்ட, என்னைக்கு அவர்கள் நேர்வழியை விட்டும் இன்னொரு வழிக்கு சென்று விட்டார்களோ அவர்கள் பல இருள்கள் சூழ்ந்ததாக இருக்கும் என்பதற்கு கடலை அல்லாஹ் உதாரணமாக எடுத்து அந்த கடலுக்கு இருக்கக்கூடிய இருள்களை அல்லாஹ் ஒவ்வொன்றாக சொல்லி தருகிறார். இதுல 1400 ஆண்டுகளுக்கு முன்பு கடலையே பார்க்காத ஒரு நபி, அவங்களுக்கு கடல் பகுதிக்கு போனது கிடையாது, பயணம் செய்தது கிடையாது. ஆனால் அந்த நபிக்கு இறக்கப்பட்ட வேதத்திலே இந்த கடலை பற்றி சொல்லும் பொழுது இன்றைக்கு ஆச்சரியப்படுகின்றார்கள். உதாரணமாக கடலை ஆய்வு செய்யும் பொழுது சொல்கின்றார்கள், 1000 மீட்டருக்கு கீழே போயிட்டோம்னா கடலுக்குள்ள போயிட்டால் இருட்டை விட கடுமையான இருள் உள்ளே இருக்கின்றதா, இருட்டை விட கடுமையான இருள் உள்ளே இருக்கின்றது, இருள் அல்லது பல இருள்கள் உள்ளே இருக்கின்றது அப்படிங்கிற ஆய்வுக்கு வர்றாங்க. பொதுவாக நம்ம ஒரு விஷயத்தை விளைவிக்கணும், அதாவது நிறங்கள் இருக்கு பார்த்தீங்களா, நிறங்கள் எத்தனை இருக்குது, எத்தனை நிறம் இருக்குது, 7 நிறங்கள். எத்தனை? 7 நிறங்கள் இருக்குது. அதாவது ஊதா நிறம், கருநீலம், நீலம், பச்சை, மஞ்சள், ஆரஞ்சு, சிவப்பு, 7 நிறங்கள். இந்த 7 நிறங்களும் எப்படி தெரியும்னா வெளிச்சம் வர 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 நிறத்துடைய அந்த நிறங்களுடைய பவர் என்ன செய்யும், குறைஞ்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்கும். அந்த அலைகள் பார்த்தீங்கன்னா இந்த அலைகள் அடிக்க அடிக்க ஒரு நிறத்துடைய பவர் கொஞ்சம் குறையும், இன்னொரு நிறத்துடைய பவர் கொஞ்சம் கூடும். இப்போ உதாரணமாக ஒரு அதாவது பச்சை நிறம் இருக்குன்னு வைங்க, மஞ்சள் நிறம், ஒரு பச்சை, ஒரு சிவப்பு. இது தரையில இருக்க வரைக்கும் இதோட இது எப்படி இருக்குங்கன்னா மஞ்சளா இருக்கிறது நீண்ட தூரம் போகும் பொழுது தரையில வெளிச்சம் இருக்கும், மஞ்சள் நிறத்துல கொஞ்சம் நல்ல வெளிச்சம் இருந்துட்டே இருக்கும். அதே இது கடலுக்குள்ள இந்த மஞ்சள் நிறம் எப்படி ஆகுதுனால் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே இருக்கு, கடல்ல ரொம்ப கீழே போயிடும். தரையில மஞ்சள் நிறம் ரொம்ப கம்மியான தூரம், அதாவது 15 மீட்டர் அளவுக்கு தான் அது காட்டுமா. சிக்னல் பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறம் பக்கத்துல வந்தோடனே அந்த நிறம் அவங்களுக்கு தெரியும். அதே கொஞ்சம் தூரம் போக 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 அந்த மஞ்சள் நிறம் தெரியாது, பச்சை நிறம் கொஞ்சம் கூட தெரியும், அதை விட கூடுதலாக சிவப்பு தெரியும். அதனால சிவப்பு என்ன செஞ்சிருக்காங்க, ரெட்டுக்காக வைக்கலாம், வரும்போதே என்ன செய்யணும், அதை கவனிச்சு வரணுங்கிறக்காண்டி அந்த சிவப்போட தூரம் இருக்க அலை தூரம், அந்த தூரம் ஒரு 20, 30, 40 மீட்டர் வரைக்குமே அந்த சிகப்பு தெரியும். அப்ப அதை கண்டுபிடிச்சு என்ன சொல்ல நம்ம சுலபத்தை அங்கிருந்தே வந்துட்டு இருப்பாங்க, சீரல் இருக்குது அப்படின்னு. பச்சை கொஞ்சம் பக்கத்துல வந்தாலே தெரியும். இது தரையில இந்த மாதிரி நீளம் அந்த நிறங்கள் கூடுதல் குறைச்சல் காட்டிட்டே இருக்கு. அதே போல கடலுக்குள்ள போகும் பொழுதும் அந்த கடலுக்குள்ள போகும்போது என்ன ஆகுதுன்னா மஞ்சள் நிறம் பார்த்தீங்களா நல்ல வெளிச்சமா இருக்கும், மஞ்சள் நிறம் நல்ல வெளிச்சம் இருக்கும், சிவப்பு நிறம் குறைய ஆரம்பிச்சோம். கடலுக்குள்ள வெளியில தரையில இந்த அலை காற்றுகள் இல்ல, இந்த காற்றுல கொஞ்சம் நேரம் கொஞ்சம் ஒரு தூரத்து அளவு காட்டும், ஒரு 15, 20 மீட்டர் 30 மீட்டர் வரைக்கும் அது காட்டும். ஆனா கடலுக்குள்ள போகும் பொழுது இந்த சிவப்பு நிறம் என்ன செய்யுது, அப்படியே குறைய ஆரம்பிச்சது. நீங்க கடல் உள்ள அந்த கையை விட்டு பார்த்தாலே தெரியும், நம்ம குளிக்கும் போதெல்லாம் பார்க்கலாம், இப்படி கண்ணு பார்த்தா ஒரு சிவப்பா தெரியும், லேசா மேல இருக்கும்போது நல்லா பளிச்சென்று இருக்கும், கொஞ்சம் கீழே போகும்போது எப்படி இருக்கும், கொஞ்சம் சிவப்பு, அதுக்கு கீழே போகும்போது என்ன ஆகுண்டா அது அப்படியே மாற ஆரம்பிச்சு, சிவப்பு தெரியாது. நீல நிறங்கள் பார்த்தீங்களா, ப்ளூ கலர் ஒரு போர்டு இருக்குதுன்னா இந்த இருக்கு பாத்தீங்க, சிவப்பு பச்சை இருக்கு. இதே மாதிரி நீங்க தூரத்துல போகும்போது பச்சை நிறங்க இது சிவப்பு இருக்குங்களா கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சு, இந்த பச்சை நிறம் இன்னும் கொஞ்சம் தூரம் போகும்பொழுது இன்னும் அது பார்வைக்கு நமக்கு கிடைக்காது. அது பார்வையுடைய டிஸ்டன்ஸ்ல ஒரு நிறம் கூடும், ஒரு நிறம் குறையும். இந்த மாதிரி தான் நிறங்கள் இருக்குது. இது என்ன வெளிச்சத்தை பொறுத்து, வெளிச்சம் பளிச்சென்று இருக்கும் பொழுது அது நிறங்கள் கூடவும் செய்து குறையும் செய்து, அதே போல கடலுக்குள்ளேயும் அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. சரி, இப்ப இந்த பச்சை நிறம் நீல நிறம் இருக்கு பார்த்தீங்களா, நீல நிறம் சாதாரண தரையில ரொம்ப ஒரு 10 மீட்டர் போனோடனே அந்த நிறத்துடைய இது மாறிடு, நம்ம கண்டுபிடிக்க முடியாது, எழுத்தை படிக்க முடியாது. நீல நிறத்துல ஒரு எழுத்து இருக்குன்னு வைங்க, அந்த எழுத்து நம்மளால என்ன செய்ய முடியாது, படிக்க முடியாது. அதே இது கடலுக்குள்ள தண்ணிக்குள்ள நீங்க முழுகுனா கூட பார்க்கலாம், நீளமா தெரியும், தண்ணிக்குள்ள கீழே போகும்போது நல்ல நீல நிறம் தெரியும். எது மறைஞ்சிருச்சு, சிவப்பு மறைஞ்சிருச்சு, அதே போல மஞ்சள் நிறம் மறையுது,
நீலம் வந்து என்ன செய்யுது, நல்லா தெரியுது. அப்ப அங்க ரெண்டு இருள், சிவப்பும் மஞ்சள் ஒரு இருள் ஆகி போச்சு. இப்ப கூடுதலாக நீல நிறம் தெரியுது. அதே போல பச்சை நிறம் பாத்தீங்களா, தரையில வந்து கம்மியாக தெரியும், ஆனால் கடலுக்குள்ள போகும்பொழுது இன்னும் பச்சை அதிகமாக தெரியும். இது பாசா இருக்கு பாத்தீங்களா, பாசா நிறத்துல உள்ள தெரியும், உள்ள கடலுக்குள்ள நம்ம போயிட்டோம்டா. அதற்கடுத்து கீழே போயிட்டோம்னா இந்த 7 நிறங்களுமே அப்படியே மறைஞ்சு. இத வந்து பட்ட பகலில் ஒரு மனிதர் கடலுக்குள் போனால் அந்த ஒரு 1000 அடிக்கு கீழே போகும் பொழுது சுத்தமாக நிறங்கள் எல்லாமே எல்லா நிறங்களும் மறைந்து இருள்களாக சூழ்ந்து விடுகின்றது. பச்சை ஒரு இருள், சிவப்பு ஒரு இருள், மஞ்சள் ஒரு இருள், கடைசியாக பச்சை ஒரு இருள் வந்து அதோட கீழே போயிட்டோம்டா எல்லா இருள்களும் கூடி கும்மிருட்டாக மாறிவிடும். இருவை, அதாவது இரவை விட கூடுதல் இருள் உள்ளதாக அந்த இடம் காட்சி அளிக்கின்றது. இதை வந்து 1400 ஆண்டுகளுக்கு முன்பு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது இந்த மாதிரி ஒரு கடல்ல போய் சிந்திச்சு பார்த்து சொல்றாங்க. கடல்ல போய் போறவங்க இது எப்படி இருள்களை பற்றி எல்லாம் இந்த குர்ஆன் சொல்லுது. அது சொல்லும்போது எப்படி சொல்கின்றது, பல இருள்கள் சொல்லுது. அப்ப இந்த ஒவ்வொரு நிறங்களா நிறங்கள் 7 இருக்குது. அந்த நிறங்களை வந்து கீழே கடலுக்குள்ள போகும்போது ஒரு நிறம் கம்மியாகுது, அடுத்த நிறம் கம்மியாகுது, அடுத்த நிறம் கம்மியாகுது, அடுத்த நிறம் கம்மியாகுது. இப்ப கடைசியாக எந்த நிறங்களுமே அங்க தெரியாம ஒரே இருளாக இருக்கின்றது. அப்ப பல இருள்கள் சேர்கின்றது. இந்த இதை பற்றி குர்ஆன்ல சொன்னதை இன்றைக்கு என்ன செய்யறாங்க, ஆச்சரியப்படுகின்றார்கள். ஆகையினால் யாரு கொள்கையிலே குர்ஆன் ஹதீஸ் தான் மார்க்கம் என்று இல்லாமல் வேறு இதுவும் மார்க்கம்தான், பெரியவர்கள் சொன்னாலும் அதையும் ஏற்றுக்கொள்ளலாம் அல்லது அவர்கள் சொன்னால் ஏற்றுக்கொள்ளலாம் என்று யார் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு என்ன இல்லை, தெளிவு கிடைக்காது, வெளிச்சம் இருளாக மாறிவிடும். யார் இஸ்லாத்துடைய அந்த அடிப்படை கொள்கையிலே சரியாக குர்ஆன் ஹதீஸை குர்ஆனை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது எப்படி சொல்லினா நூறுங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்துவாங்க. நூறுன், அதாவது லக்கத் அன்ஸல்னா இலைக்க நூரம் முபீனா, தெளிவான பிரகாசத்தை நபி உனக்கு நாம் இறக்கிருக்கின்றோம் அப்படிங்கிற தெளிவா ஒரே வெளிச்சம் தான். அதுல வந்து அந்த வெளிச்சம் கூடுதல் குறைச்சல் அப்படிங்கிறதுக்கு அங்க வேலையே இல்லை. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொல்லும் போது சொல்கின்றார்கள், அதாவது இந்த மார்க்கம் இருக்கின்றதே இது பைதாவும் தெளிவான மார்க்கம், லைலுஹா க நஹாரிகா, அதில் இரவும் பகலை போன்றதாக இருக்கும். அதில் இரவும் பகலை போன்றதாக இருக்கும் என்றால் அர்த்தம் சில கருத்து வேறுபாடுகள் அந்த இடத்துல கொஞ்சம் நமக்கு விளங்காம இருக்கலாம், ஆனால் அதை ஆழமாக சிந்திக்கும் பொழுது அங்கே தெளிவு கிடைத்துவிடும். அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தை தரத்துக்கு உங்களிடத்தை நான் விட்டு செல்கின்றேன் அப்படிங்கிறாங்க. அப்ப இதை விட தெளிவான ஒரு கொள்கை வேறு எங்காவது இருக்கின்றதா? அதாவது இஸ்லாத்திலேயே சொல்கின்றோம், வேற மதுகப்லையோ அல்லது மற்ற கொள்கையில இருக்கிறதா என்று சொன்னால் அங்க எல்லாம் என்ன இருக்காது, தெளிவு இருக்காது. குர்ஆன் ஹதீஸ்ல மட்டும்தான் தெளிவு இருக்கும். அங்கதான் இருள் இல்லாத தட்டு தடுமாறாத ஒரு, அதாவது உறுதியான கொள்கை எதிர இருக்கின்றது, குர்ஆன் ஹதீஸ்ல மட்டும்தான். ஆகையினால் நம்ம இந்த குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக பின்பற்றக்கூடிய ஒரு நிலைக்கு இருக்க வேண்டுமே தவிர இதுல என்ன இருக்கக்கூடாது, ஐக்கியதைக்கு வந்துடக்கூடாது. இதுல இருக்கலாம் அதுல இருக்கலாம், எல்லாம் அவங்க சொல்றது சரிதான் இவங்க சொல்றது சரிதான் எல்லாம் சரிதான் அப்படின்னு போனோம்னாலே கடைசியில அங்க கொள்கையில் நமக்கு தடுமாற்றமே ஏற்படும். அதே அல்லாஹ் என்ன செய்தான், கொள்கை தடுமாற்றத்திற்கு இருள்களையும் கொள்கையில் உறுதியாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரே வெளிச்சம் தான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் தான் கேளுங்க. இது சாப்பிடும்போது சலாம் சொல்றதா? சலாம் சொல்றதுக்கு வந்து இந்த பாத்ரூம் இருக்குல்ல அங்க வந்து சலாம் சொல்லக்கூடாது. மற்றபடி சலாம் சொல்வதை தொழுகிறவங்களுக்கு சலாம் சொல்லக்கூடாது, நம்ம தொழுகிட்டு இருந்தா அவங்க போய் சலாம் சொல்லக்கூடாது. மற்றபடி சாப்பிடும்போது சலாம் சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்கு எந்த ஹதீஸே எதுவும் கிடையாது. ஆனா ஒரு வசனம், குர்ஆனுடைய ஒரு வசனம் இருக்குது, அதாவது லைஸ அலல் அமா ஹரஜும் வலா அலல் அரஜ், அதாவது சாப்பாடு சம்பந்தமாகவே சொல்லிட்டு வரேன். நீங்க உங்க வீட்டில் சாப்பிட்றதுல தவறு இல்லை, உங்களுடைய தந்தை வீட்டில் சாப்பிடுவது தவறு இல்லை, உங்களுடைய தாயார் வீட்டில் சாப்பிடுவது தவறு இல்லை, உங்களுடைய சகோதரர்கள் வீட்டிலே சாப்பிடுவது தவறு இல்லை, உங்களுடைய சகோதரிகள் வீட்டிலே சாப்பிடுவதில் தவறு இல்லை, உங்களுடைய மாமா வீட்டிலே, இதெல்லாம் நம்மளே, அதாவது எப்படின்னா அவங்க வந்து அனுமதி கொடுக்கறதுக்கு அவசியம் இல்லை, உங்களுக்கு உரிமை இருக்குங்கிற அல்லாஹ் சொல்றேன். இவங்க வீட்டுல நீங்க தாராளம் போய் என்ன செய்யலாம்,
சாப்பிடலாம், உரிமையோடு சாப்பிடலாம். உங்களுடைய மாமா வீட்டில் சாப்பிடுவது தவறில்லை, உங்களுடைய மாமிகள் வீட்டிலே சாப்பிடுவது தவறில்லை, உங்களுடைய சித்தப்பாக்கள் பெரியப்பாக்களுடைய வீட்டிலே சாப்பிடுவது தவறில்லை, உங்களுடைய சித்தி அல்லது பெரியம்மா இந்த வீட்டுகளில் சாப்பிடுவது தவறில்லை. அப்படியே ஒவ்வொன்றா அடிக்கவே லைசால் ஆமா ஹரஜ் வலா அலல் அலல் ஹரஜ் வலா அலல் மரீத் ஹரஜ் வலா அலா அன்ஃபுசிக்கும் வலா அன் தஅகுல் மின் ஆபாயிக்கும் அன் தஅகுல் மின் அன்ஃபுசிக்கும் ஆபாயிக்கும் இஹ்வானிக்கும் அஹ்வாத்திக்கும் உம்மஹாத்திக்கும் காலாத்திக்கும் அமாமிக்கும் அம்மாத்திக்கும் அப்படின்னு ஒவ்வொன்றா சொல்லிட்டு அடுத்து உங்களுடைய நண்பர்கள் வீட்டில் சாப்பிடுறது தவறில்லை அப்படிங்கிறாங்க. உங்களுடைய நண்பர்கள் இருப்பாங்கல்ல, உயிருக்கிறா நண்பர்களா, இவங்கள்ட்ட எல்லாம் பெருசா அனுமதி கேட்டு அவர் சொன்னாதே சாப்பிடுங்கிற அவசியம், சொன்ன சாப்பிடுதுன்னு சொன்னாலே சாப்பிட்டுக்கலாம், நம்மளை வற்புறுத்துங்கிற அவசியம் இல்லை. இது சொல்லிட்டு நீங்கள் கூட்டாக சேர்ந்து சாப்பிட்டாலும் தவறில்லை, பிரிந்து தனித்தனியாக போய் சாப்பிட்டாலும் ஒரு நண்பரா போறீங்க, ஒரு 10 பேர் போறீங்க, அவங்க வீட்டுல வந்து சொல்றாங்கன்னா தாராளமா என்ன செய்யுங்க, கூட்டாக சேர்ந்தாலும் சேர்ந்து சாப்பிடுறது தவறில்லை, தனியாக சாப்பிடுறது தவறில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் அடுத்த ஒரு வசனத்தை சொல்றேன். அந்த ஒரே வசனத்தை சூரத்து நூறு 24வது அத்தியாயத்துல அதையும் சொல்றேன். பைதா தகல்தும் புயூத்தன், வீட்டுக்குள் நீங்கள் நுழைந்தால் ஃபஸல்லிமு அலா அன்ஃபுசிக்கும், உங்களுக்கு நீங்கள் சலாம் சொல்லிக் கொள்ளுங்கள். தஹிய்யத்தன் மின் இன்டில்லாஹி முபாரக்கத்தன் தய்யிபா, காணிக்கையாக அந்த வீட்டுக்கு ஒரு காணிக்கையாகும், அல்லாஹ்வுடைய பரக்கத்தையும் பெற்றவர்களாக சலாம் சொல்லிக் கொள்ளுங்கள் அப்படின்னு. இப்ப நம்ம வீட்டுல போறோம், அங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க, இப்ப சலாம் சொல்லாம சொல்லக்கூடாதா? அல்லாவே சொல்றேன், சாப்பாடு சம்பந்தமாக சொல்லிட்டு வந்து என்ன சொல்லிடுற, நீங்க சலாம் சொல்லிட்டு உள்ள போங்க, சாப்பிட்டுருக்காங்களா அவங்களோட சேர்ந்து நீங்க சாப்பிடலாம். தனியா போனாலும் போய் என்ன செய்யலாம், அவங்களோட சேர்ந்துக்கலாம், கூட்டாக போனாலும் அவங்களோட சேர்ந்துக்கலாம். அது வீட்டுக்குள் நுழையும் பொழுது நீங்கள் சலாம் சொல்லுங்கள்னு வரும். ஆகையினால் சாப்பிடுவதற்கு முன்னாடி சலாம் சொல்லிக்கலாம், சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது என்ன செய்யலாம், சலாம் சொல்லலாம். சலாம் சொல்றதுக்கு சாப்பாடு என்ன கிடையாது, ஏன்னா நம்ம பழக்கத்துல வந்து அது சலாம் சாப்பிட்டுக்கிட்டு சலாம் சொல்லலாங்க அப்படின்னு பழக்கத்தில் இருக்கிறதுங்கிற, மற்றபடி அந்த சலாம் சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுலாம் ஹதீஸ்லையோ அந்த எதுலையுமே தடை என்பது இல்லை. சலாம் சொல்லிக் கொள்ளலாம், அவரும் பதில் சொல்லலாம். அதே போல இன்னும் சில ஒரு தவறான கருத்து என்னன்னா, பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, சாப்பிடும்போது என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது அப்படிலாம் மார்க்கத்தில் இல்லை. ஒரு செய்தியை நான் பார்த்தது, யூதர்கள் என்ன செய்வாங்க, சாப்பிடும்போது பேச மாட்டாங்களாம், அதற்கு மாற்றம் செய்யுங்கள் அப்படின்னு ஒரு. அப்ப என்ன செய்யறது, சாப்பிடும்போது பேசாமதையும் சாப்பிடணும், அமைதியாத்தையும் சாப்பிடணும்லாம் இல்லை, பேசிக்கிட்டும் சாப்பிடலாம், அதுக்கு எந்த தடையும் இல்லை. அதுக்கு பேசுறதுக்கே தடை இல்லைங்கும்போது அப்ப சலாம் சொல்லுங்க என்ன இருக்குல்ல, தடை இல்லை. ஆ 27 வந்து லைலத்துல் கத்ருங்கிறது அது எல்லாம் தெரிஞ்சது தானே, லைலத்துல் கத்ரு எல்லாம் தெரிஞ்சது, 27 இல்லைங்கிறது அதுவும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆமா, அது இன்ஷால்லா விளக்கம் அவங்களுக்கு கிடைக்கும். ஒற்றப்படை இரவுல தேடி இப்ப சொல்ல, முதல்ல இது சொல்லவே மாட்டாங்க இமாமுகள். ஆமா, முதல்ல பத்தியே பேச மாட்டாங்க. இப்ப என்ன செய்யறாங்கன்னா இமாமுகளே சொல்றாங்க, சுன்ன ஜமாத் பள்ளி இமாமுகள்லயே வந்து ஒற்றப்படையை நீங்க தேடிக்கொள்ளுங்கள் அப்படின்னு ஹதீஸ்ல இருக்குது. அதனால 21, 23, 25, 27 எல்லாம் 29 வரைக்கும் நீங்க என்ன செய்ய, பிரத்தியமாக அமல் செய்யுங்கன்னு அவங்க சொல்றாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மாறும், ஏகப்பட்ட மாற்றங்கள் வந்திருக்குது. நம்ம வந்து இந்த குர்ஆன் ஹதீஸை சொல்ல சொல்ல நிறைய மாற்றங்கள் சமுதாயத்தின் மத்தியிலே வந்திருக்கின்றது. அது கொஞ்சம் கொஞ்சமா இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யும், மாறும். என்ன கேள்வி வேற என்ன இருக்குது, கம்பத்தில் தொழுகிறாங்க, இங்கே தொழுகிறாங்க, எல்லாத்தையும் தொழுதே செய்யறோம். சுன்ன ஜமாத்திலே தொழுகிறாங்களா பாத்தீங்களா, அது மாற்றம். அதே போல பெண்கள் வராம இருந்தாங்க, இப்ப தராவிக்கே என்ன செய்றாங்க, பெண்களை வர சொல்றாங்க, அது என்ன, அது ஒரு மாற்றம். அது மாற்றம் வரும் இன்ஷா அல்லாஹ். கிளாஸ்ல வாய் வச்சுதான் குடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, சுன்னத்தெல்லாம் இல்லை, வாய் வச்சுதான் குடிக்கணும். ஆனா வந்து அந்த தண்ணி வாயில வச்சு குடிக்கிறது நல்லது. என்னன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இது சொல்றாங்க, நீங்க குடிக்கும் பொழுது மூச்சு விட்டு குடிக்காதீங்க அப்படிங்கிறாங்க, தண்ணிக்குள்ள மூச்சு விடக்கூடாது. அதே போல 3 முடக்கு ஒரு தடவை மூச்சு விடுங்க அப்படிங்கிறாங்க.
வாயில் இப்படி வச்சுக்கிட்டே கடை கடன் குடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது, வாயில் வச்சுக்கிட்டு மூச்சு விடக்கூடாது. அது ஹதீஸ்ல இருக்குது. ஆனால் வாயை வச்சு குடிக்கிறது சுண்ணத்து அப்படிங்கிறத நம்ம அதை வந்து இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. ஒருத்தர் என்ன செய்யலாம், ஆனால் கடகடன் குடிக்கிறது மருத்துவ ரீதியில வந்து தவறுங்கிறாங்க. ஆமா, கடகடன் குடிச்சோம்னா தம் கட்டி ஒரேதான் குடிச்சிட்டு இருப்போம், அது மருத்துவ அடிப்படையில் தவறுங்கிறாங்க. ஆனால் வாயை வச்சு குடிச்சோம்னா ஆமா அந்த இது வந்து அந்த மூச்சு விட அதையும் சொல்றாங்க, மருத்துவர் சொல்றாங்க 3 தடவைக்கு ஒரு தடவை மூச்சு விடுங்க, கடகடனே குடிக்காதீங்க அப்படின்னா மருத்துவர்களே சொல்றாங்க. இடது கையில் தீயின் இல்லை, பொதுவாக இடது கையில வந்து எதையும் சாப்பிடுங்க. இடது கையில வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்துருக்காங்க. வலது கையில தான் சாப்பிட்றது, தண்ணி குடிக்கிறது, பாத்ரூம் உள்ளுக்கு. ஆமா ஆமா, பாத்ரூம் உள்ள வந்து தனியா இருக்குது, நம்ம வந்து வெளிச்சேர்த்த. ஆமா, அது செய்யலாம், ஒளி செய்யறதுனால தவறில்லை. ஆனால் பிஸ்மில்லாவை அந்த இடத்துல என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அதுக்கு எப்படின்னா டாய்லெட் வந்து நெருக்கமா இருக்குன்னு வைங்க, அப்பதான் நம்ம சொல்ல முடியாது. டாய்லெட்டும் தனியா இருக்குது, ஷவர் இருக்குது, பாத்ரூம் குளிக்கிறது தனியா இருக்குன்னா அதை நம்ம நினைச்சலாம் சாதாரணமா பிஸ்மில்லா சொல்லி ஒளி செஞ்சுக்கலாம், தவறு இல்லை. பாத்ரூம் உள்ளுக்கு ஒளி செய்யறதுனால எந்த தவறெல்லாம் கிடையாது, அப்படி எதுவும் தடையதையும் இல்லை. ஏன்னு சொன்னா ஹதீஸ்ல வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குளிக்கிற இடத்துல குளிக்கும் பொழுது அவங்க என்ன செய்வாங்கன்னா ஒளி செஞ்சா குளிப்பாங்க, ஒளி செய்து தான் குளிப்பாங்க. அப்ப நம்ம அது அவங்களுக்கு அது பாத்ரூம் தானே, பாத்ரூம்ங்கிறது அந்த இதுதான். அது உள்ள ஒளி செஞ்சுட்டு குளிக்கிறாங்க அப்படிங்கும்போது அப்ப தாராளம் என்ன செய்யலாம், ஒளி செய்யலாம். அதனால தவறெல்லாம் இல்லை. அது 27 வந்து இல்ல, அதை வந்து நம்ம வந்து தவிர்த்துக்கிறது தான் சிறந்தது. விதத்து அப்படின்னு சொன்னா நம்ம அதை வந்து விதத்துன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஆடை போடுறது தானே, சந்தோஷத்துல ஆடை போடுறது, அதனால போட்டுக்கிறாங்க. ஆனா அதை தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம அதை சொல்றோம். ஆமா, 7 நாள் போட்டுக்கிற வேண்டியது. அப்படி போட்டா 7 நாள் போட்டுக்கலாம். ஒற்றைப்படை இரவுல எல்லா இரவும் போட்டுக்கிற வேண்டியதுதான். ஆமா, சந்தோஷம். அது எதுக்கு நம்ம சொல்றோம்னா, அந்த 27க்குன்னு போடுறீங்க இல்ல, அதை நீங்க 27ன்னு விட்டுட்டு பொதுவாக ஒற்றைப்படையிலேயே அதை செஞ்சிட்டீங்கன்னா அது அங்க அந்த விதர்ப்பம் தெரியாது, வித்தியாசம் தெரியாது. ஆனா அதுக்குன்னு தேர்ந்தெடுத்து அன்னைக்கு ட்ரெஸ் போட்டோம்னா அது வந்து நம்ம அதை கண்ணியப்படுற மாதிரி தான் ஆகுது, அதை வரவேற்கிற மாதிரி ஆகுது. அதனால அதை போடக்கூடாது, தவிர்த்துக்கிறது நல்லது. 2-3 நாள்ல எடுக்கிறாங்க பழக்கத்துல. அப்படி ஆமா ஆமா, அதான் அப்படி ஆரம்பிச்சது, அது பழக்கத்துக்கு வந்துருச்சு. ட்ரெஸ் இருக்கிறதுனால தவறு இல்லை, 4 ட்ரெஸ் எடுத்துக்கிறதுனால ஒன்றும் தவறுலாம் கிடையாது. அதை நம்ம மாத்தி போட்டுக்கிறது போட்டுக்கிற வேண்டியதான், ஒவ்வொரு ஜும்மாவிலையும் போட்டுக்கிற வேண்டியதான். மாற்றங்கள் வரும் கொஞ்சமா. இந்த தௌஹீது வந்த புதுசுல வந்து எவ்வளவு எதிர்ப்பு இருந்துச்சோ அந்த இது அப்படி மாறி இருக்குது. ஒரு தொப்பி போடாட்டி ஒரு பள்ளிக்குள்ளே நுழைய மாட்டாங்க. ஆமா, அந்த பள்ளிக்கு அழைப்பு கொடுப்பான் அப்படின்னு நோட்டீஸ் வருதுல. அப்ப அதே ஒரு தௌஹீது
இப்ப வெறும் ஒரு பிரச்சனை வருது, இப்போ ஒரு கூட்டம் கூடணும் அப்படின்னு போது வந்து இந்த பள்ளிக்கு இங்க வருது அழைப்பு, நோட்டீஸ் வருது. ஆமாம். வந்து கருத்து வாங்கிட்டு போறாங்க, அண்ணன் நீங்க கருத்து வாங்குறாங்க, அண்ணன் கருத்து வாங்குறாங்க. அப்ப நீங்க அங்க வந்து கலகலப்ப வந்து தௌஹீத் வந்து அங்க ஏத்துக்கிட்டாங்க. அது குர்ஆன் ஹதீஸ் தௌஹீதுன்னு தனியா இல்ல, குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில மார்க்கத்தை ஏத்துக்கிட்டு எல்லாத்தையும் ஏத்துக்கிறாங்க. அதான் விஷயம். அதான் இன்ஷா அல்லாஹ். சரி, சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா